ஆலமரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பேரு? ஆமா. கம்பு செடிகள் அதிகமா வச்சிருந்தாங்கன்னா என்ன பேரு? கம்பம் கொள்ளை. பனைமரங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பேரு? இல்ல இல்ல, அது தவறு. பனங்காடுதான். கோப்புடைய மாத்திக்கோ, காடு, பனங்காடு. சவுக்கு மரங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பேரு? தோப்பு. ஆமா. சோளம் நிறைய விதைச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன பேரு? சோள கொள்ளை. சோள காட்டு பொம்மை, சோள கொள்ளை பொம்மை சொல்றாங்க. சவுக்கு மரம்னா ஒண்ணும் இல்லம்மா, இங்க பாருங்க, சாரம் கட்டுறதுக்காக நீட்டிட்டா கொம்பு வச்சுக்காங்க இல்லையா, அதான் சவுக்கு மரம். சாரம் கட்டுறாங்கல்ல, கட்டி கட்டி மேல ஏறிக்கலாம்ல, பூசத்துக்காக ரெண்டு கொம்பு நீக்கி வச்சுட்டு இப்படி போவாங்கல்ல, இவ்வளவு பெருசா நீட்டா ஒரு கொம்பு. ஆமா, இந்த பாய் பாத்துக்கியா? அந்த கொம்பு தான் பேரு சவுக்கு. அது சவுக்கு மரம். அடுத்தது பலாமரங்கள் நிறைந்திருந்தா அதுக்கு என்ன பேரு? பலா தோப்பு. அடுத்தது தென்னை மரங்கள் அதிகமா இருந்தா பேரு? தென்னந்தோப்பு. அடுத்தது தேயிலை. தேயிலை காஃபி குடிக்கிறோம்ல, டீ குடிக்கிறோம்ல, அந்த தேயிலைகள்லாம் அதிகமா தோட்டம் வச்சிருந்தாங்க, அதுக்கு என்ன பேரு? செடிகள், தேயிலை தோட்டம். பூ நிறைய வச்சிருந்தாங்க, பூச்செடிகள் நிறைய வச்சிருந்தாங்க, பேரு? இதெல்லாம் உனக்கு தெரியும், ஒரு சிலர் தெரியாது, அது மட்டும் ஆழமா தெரிஞ்சுக்கோ. பனந்தோப்பு இல்ல, பனங்காடு. எழுதியா நீ கடைசியில எழுதியா? அடுத்தது எழுத எழுதியா? அடுத்தது எழுதுமா, தெரிஞ்ச வரைக்கும் எழுதாம்ல. அது அடைக்கக்கூடிய இடம் ஒட்டுமொத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா, நிறைய இருந்துச்சுன்னா ஆட்டு மந்த மாதிரி போயிட்டு கூட்டமா பாட்டு. ஆட்டு இங்க பாருங்க. அடுத்தது பொருள்களின் தொகுப்பு. உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருள்களும் அதனுடைய தொகுப்பை எப்படி சொல்லுவோம்? தொகுப்புனா கூட்டமா இருக்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஆடுகள் கூட்டமா இருந்துச்சுன்னா அதுதான் தன் பேரு ஆட்டு மந்தை. திராட்சை நிறைய இருந்துச்சுன்னா அதுதான் பேரு திராட்சை. தமிழ் என்ன பேரு தெரியுமா? திராட்சை. திராட்சை. கொடி முந்திரி. கொடி முந்திரி. திராட்சை வருது வடமொழி. தமிழ கொடி முந்திரி. அரை கிலோ கொடி முந்திரி வாங்கி வாங்க டேடி மட்டும் சொன்னியே, என்ன கொடி முந்திரி தெரியலையே, சொல்லுங்க. மாடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அது என்ன தெரியுமா? மாட்டு. ஆட்டு. பசு நிறைய இருந்துச்சுன்னா அது பேர் என்ன தெரியுமா? நிறை. நிறை.
பக்கத்துல ஆ நிறைன்னு எழுதிக்க. கல்லு நிறைய இருந்துச்சுன்னா, வேல மரங்கள் அதிகமா இருக்குன்னா வேலங்காடு. யானைகள் வந்து நிறைய இருந்துச்சுன்னா யானை கூட்டம். சாவி நிறைய இருந்துச்சுன்னா கொத்து. பசு நிறைய இருந்துச்சுன்னா அல்லது ஆ நிறை, பெரிய ஆ நிறை எழுது பக்கத்துல. வைக்கோல் நிறைய இருந்துச்சுன்னா அது பேரு போர். வைக்கோல் போர். எழுதியா? 3 தானே இருந்துச்சு. பசு நிறைக்கு பக்கத்துல என்ன எழுதுற? ஆ நிறை எழுதுற. நெடில் ஆ. அடுத்தது பாருங்கம்மா. சொற்றொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம். வழுக்களை பத்தி நம்ம கீழே படிச்சிருக்கோம் தானே. வழுக்கல், வழுனது தவறு, குற்றம் அர்த்தம் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய பிழைகள் என்னன்னு பாரு. அரசன் வந்தது சொல்லலாமா? அரசன் சரி, அரசர் வந்தார். அரசர் வந்தார், அரசன் வந்தான். வந்தது, அது, இது, எது, இதெல்லாம் அக்ரிணைக்குரியது. உயர்திணை அக்ரிணை. அப்ப உயர்திணை ஆரம்பிச்சு அக்ரிணையில முடிஞ்சிருக்கனால இது பேரு திணை வழு. உயர்திணையில் ஆரம்பிச்சு அக்ரிணையில முடிஞ்சதுனால அது பேரு திணை வழு. சரி. குயில்கள் கூவியது. குயில்கள் கூவின. கூவிய தூ வந்து ஒன்றல்பால் இல்லையா? குயில் கூவியது சொல்லலாம். குயில்கள் கூவினதான் சொல்லணும். கமலா சிரித்தாய். கமலா சிரித்தாள். சிரித்தாய்னா முன்னிலை இல்லையா? அப்ப இது இடைவழு. பலவன் நேற்று வந்திருக்கிறான். நேற்று வந்திருக்கிறான். நேற்று வந்தான் என்றுதான் இருக்கும். கால வழு. ஆந்தை கத்தியது மரபு வழு இருக்கா? ஆமா. கீழ்காணும் தொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை நீக்கி எழுதுக. இவங்க புலவர் வந்தார்கள். புலவர்கள் வந்தார்கள். மயில் கூவ குயில் அகவியது. இதான் கேள்வி உங்களுக்கு. இப்படி எழுதினா உனக்கு 2 மதிப்பெண். இதுக்காக இவ்வளவு போராட்டம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. வயலில் ஆட்டுக்கன்று மேய்கிறது. ஆட்டுக்குட்டி மேய்கிறது. பசு குட்டி போட்டது. கன்று போட்டது அல்லது கன்று ஈன்றது. கன்று போட்டது அல்லது கன்று ஈன்றது. மாட்டை லாயத்தில் கட்டு. ஆமா. லாயம் என்பது எதற்குரியது? குதிரை. குதிரை லாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாடு அப்படின்னா தொழுவம் தான். அப்ப மாட்டை தொழுவத்தில் கட்டு. வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. ஆமா. யானை முழங்கும். யானை சிங்கம் கனைத்தது. வேணாம். அடுத்து இதோட நிறுத்திக்குவோம். சிங்கம் கனைத்தது என்பது மரபு. கண்ணன் படித்தாள் என்பது இன்று வருவான். கபிலன் பேசியது. பறவைகள் பறந்தது. ரைட். இப்ப பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இது வரைக்கும் இப்ப கொடுத்திருப்பதுல என்ன பயிற்சி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப கூடுதலா தனியா ஒரு பயிற்சியே இருக்கு. நம்ம அதான் பார்க்க போறோம். பாருங்க.
இது உங்களுக்கு விடைத்தாலே வினாத்தாளை கொடுத்துட்டு எழுத சொல்லாம இருந்தேன். ஆனா அதுக்கான சூழல் இப்போ இல்ல அப்படிங்கறதுனால நீங்களே என்ன பண்ண போறீங்க, வினா எழுதிட்டு ஒரு வரி கீழே எழுதிட்டு அதுக்கான விடை எழுத போறீங்க. கண்ணு அப்படி போகாம இப்படி போகாம இப்படியே பார்த்து எழுத சொல்லலாம். ஒரு 5 சொல்லவா? ஒரு 5 மட்டும் நான் சொல்லிடவா? முதல் ஒரு 5 நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எழுதுறீங்களா? இதுல எழுத முடியாது, ரெக்கார்ட் பண்ணும்போது எழுத முடியாது. தெரியுதாப்பா? சிங்கக்குட்டி அழகாக உள்ளது. ஆமா, சிங்க குருளை அழகாக உள்ளது. வினா எழுதுறீங்க, கீழே விடை எழுதுறீங்க. சரியா? ரைட். ஒரு 5 மட்டும் நான் பார்த்துறேன். 2, வீட்டின் ஓரத்தில் எலி கத்திக்கொண்டே ஓடியது. 2. ஆமா, வீட்டின் ஓரத்தில் எலி ஒண்ணு எழுது, இல்ல அமைதியா உட்காரு. எழுதுறியா? இங்க கவனிக்கலையா இல்லையா? கவனிச்சுட்டு அப்புறம் எழுது. புரியுதா? முதல்ல கவனி. 2வது விஷயம் பாருங்க. 3வது, குயில் பாடிய போது மயிலும் ஆடியது. குயில் கூவிய போது மயில் அகவியதுன்னு போடலாமா? அகவியது. ஏன்னா 2 ஒளி மரபா நம்ம எடுத்துக்குவோம். ஆடியது எழுதலாம், ஆனா இதுல இது கூவியதுன்னு போட்டதுனால அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒளி மரபுல அதே எடுத்துக்கிடுவோம். சரி, அப்போ குயில் கூவிய போது மயிலும் அகவியது. 4, வண்டு கரையும் கூகை கூவும். வண்டு முரலும். கூகை குழரும். கூகை குழரும். கூகைனா போட்டான். 5, அம்பு வீசி மான் குட்டியை காயப்படுத்தினான். எதுப்பா? முரல். இதுதான் பெருசு நம்ம பண்ணோம். பெரியல முரலும், முரல்தல். சரி, அடுத்தது அம்பு வீசுதலா? அம்பு எய்து மான் குட்டியை காயப்படுத்தினான். மான் குட்டியா? மான் கன்றை காயப்படுத்தினான். அடே, வினா ஒரு வண்ணத்துல, விடை ஒரு வண்ணத்துல எழுதி பார்க்கலாம். இங்க வினா, கீழே விடை. இங்க வினா இருக்கு, இங்க விடை இருக்கு. எதுமா? சிங்க குருளை. ஆமா, மாதிரி மாத்திட்டு கருளை இல்ல, குருளை தான். சிங்க குருளை. குருளை தான் எழுதிருக்க. எழுது வேகமா. 2 வண்ணம் வச்சிருக்கியா பாரு. கருப்பு நீளம் வச்சிருக்கியா? வினா கருப்பு, விடை நீளம். அப்படி எழுது. மொத்தம் 25 இருக்கு. இதுல 5 நான் எழுதிட்டேன், மிச்சம் 20 அனுப்பி வைக்கிறேன். என்ன பண்ணுங்க, வினா ஒரு வண்ணம், விடை ஒரு வண்ணம் எழுதிட்டு வா. பென்சில் எழுதிட்டு வா. சரியா இருந்தா அப்படியே விட்டுலாம், அதை பேனல மாத்திக்கலாம். இல்லன்னா நம்ம திருத்தி மாத்தி எழுதிக்கலாம். சரியா? பென்சில் வரியா? அனுப்பி வைக்கவா? அனுப்பி வைக்கவா? இந்த 5 மட்டும் எழுதிக்க முதல்ல. நாளைய வீட்டு பாடம்.
வகுப்பு எடுத்து வீட்டு படத்துல இல்ல இதுல எழுதிக்கலாம் பேசாம இதுல எழுதிக்கலாம் அத பயிற்சி தானே இதுல எழுதிக்கலாம் பென்சில் தான் எழுதி சொல்லியிருக்கேன் விடை சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து சரி பார்த்துக்கலாம் இல்லையாமா இது மேல வராதேம்மா விடையே இருக்குதாங்க சொல்லதான் வரும் முன்னாடி வந்து உட்காந்துக்குமா எல்லாம் தெரிஞ்சப்பா மலருக்கு வேறு பூவுக்கு வேறு ரெண்டுமே நான் தந்தையா கொடுத்துருக்கேன் மலர்னா வேற வரும் பூனா வேற வரும் சரியா வினை மரபுல கவனமா பார்த்து வந்துங்க
இடைவெளியா நான் உங்களுக்கு அடுத்த பாடம் தான் இருக்கா 4:20 4:20 4:20 4:20 5:20 ரைட் கவனி இதை நான் பெருசு பண்ணிடுறேன் எழுதுங்க ஒரு வரி விட்டு அப்படி வந்து விடை எழுதுறதுக்காக ஐந்தாவது நீங்க எழுதிட்டீங்க அதுவே ரொம்ப கம்மியா தான் இருக்கு இருக்கிறதே அவ்வளவுதான் உனக்கு அப்படி இருக்கா இங்க இருக்கு எனக்கு எப்படி இருக்கும் கிளையை உடைத்தான் இல்ல முறித்தான் கிளையை முறி தெரியுது அதனால நிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க செய்ய சொல்றதுக்கு இது வரையும் கரெக்டா நீங்கம்மா ரிசல்ட் பே பண்ண பதில் சொல்லாது வந்துச்சு அதனால போன் எடுக்க வேணாம்னு பார்த்தேன் வினா மட்டும் எழுதாதீங்க வீட்டுல போய் எழுதணும் விடை யோசிச்சு பொறுமையா பார்த்து எழுதணும் முன்னாடி கோடு போட்ட தாள் எழுதினா அப்படியே தொட்டிருக்கலாமா இப்ப பார்த்து 2 வேலை எழுதணும் எழுதுங்க பாரு நான் நடத்துறது கோவையா வரிசையா இருக்கணும் அப்படியே கோவையா இருக்கணும் எங்க அங்க கொஞ்சம் எழுதிருக்கீங்க இங்க கொஞ்சம் எழுதி அந்த நோட்டு ஃபிளிப் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் காலி பாத்து 10 எழுதியாச்சா ஒரு வாட்டி வாக்கியத்தை படிக்கிற அப்படி எழுதுற கிடையாது போயினே இருக்க வேண்டியதானே ஒரு எழுத்தா 10 எழுதுறியா எழுதுமா சத்தமா சொல்லிட்டு எழுதாதமா மனசுக்குள்ளே சொல்லிட்டு எழுதுமா மறுபடியும் யாருமா அது சத்தமா சொல்லிட்டு எழுதுறது
கடகடன் எழுதுனா அது பாட்டுக்கு மறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப நீ எல்லாம் சும்மா ஏமாத்திட்டு இருக்க. நீ பக்கத்துல பாத்து ஒண்ணுதான் இருக்கு, எழுது. எத்தனை இருந்து அனுப்பிட்டோம்? 15 இருந்து அனுப்புவா. 15 இருந்து அனுப்பி வைக்கணும். சரியா? அது ஒரு பக்கம் தான் இருக்கு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அந்த ஒரு பக்கம் மட்டும் அப்படியே தச்சு விட்டுறேன். இல்ல பாசிற இடத்துல எழுதிடலாமா? எப்படி வசதியா? சரி.